நம்ம இன்றைக்கி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஃபார் எம்டிஎஸ் போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டு பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் இந்த பேப்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோக்கஸ் ஆன் பேசிக் போஸ்டல் நாலேஜ். பேப்பர் 2ல் நாலேஜ் ஆஃப் போஸ்டல் ஆப்ரேஷன்ஸ், பேப்பர் 3ல் நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், அண்ட் பேப்பர் 4 அப்படிங்கிறது டேட்டா என்ட்ரி டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட். சரிங்களா? சரி, இப்போ போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 எல்லாமே நம்ம அட்டன் பண்ணி ஆக வேண்டியதாக இருக்கும். பட் எம்டிஎஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 3 மட்டும்தான் இருக்கும். சரி, இதில் எதுக்கு வந்து காம்படேட்டிவ் நேச்சர், இன்னொன்று வந்து குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து காம்படேட்டிவ் நேச்சர், அண்ட் பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காம்படேட்டிவ் நேச்சர்னும் போது நமக்கு இதோட மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. வேறஸ் பேப்பர் 3 அண்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைங் நேச்சர். அதில் கட்டாயம் நம்ம பாஸ் ஆகியிருக்கணும். ஆனால் அது வந்து நமக்கு இந்த மெரிட் லிஸ்ட்டில் தயார் பண்ணும்போது சேர்த்திப்பாங்கன்னா அது கிடையாது. அண்ட் இந்த பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி மல்டி சாய்ஸ் கொஸ்டின். அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த 4லேருந்து ஏதாச்சும் ஒன்று தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பேப்பர் 4 மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுன்றதுனால கம்ப்யூட்டரில் நம்ம டைப் பண்ண வேண்டியதாக வரும். வேறஸ் பேப்பர் 3ல் பார்க்கும்போது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் சப்ஜெக்டிவ். அதாவது இங்கிலீஷ் டு லோக்கல் லாங்குவேஜ் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் டு இங்கிலீஷ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, இந்த பேப்பர்ஸ்லாம் என்னென்ன மார்க்ஸில் எவ்வளோ டியூரேஷனில் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு ஆன எக்ஸாம் அது. அண்ட் 2 பகுதியாக பிரிச்சிருக்கும், பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு. அதுக்கு 60 நிமிஷம் அப்படிங்கிற டியூரேஷன். அண்ட் பேப்பர் 2 50 மார்க்கு, அதுக்கு ஒரு ½ hour கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேப்பர் 3 ஒரு 50 மார்க்கு, அதுக்கும் ஒரு 60 நிமிஷம். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரே சிட்டிங்கில் ஒரு நாளில் 2.5 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும். இதுக்கப்புறம் இந்த பேப்பர் 1, 2, 3 இதில் இந்த மார்க்கெலாம் சேர்த்து நமக்கு மெரிட் லிஸ்ட் க்ரியேட் பண்ண அப்புறமா போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டுக்கு நம்ம வந்து குவாலிஃபைங் டெஸ்ட்டு, இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம கால்ஃபர் பண்ணுவாங்க. வேறு எம்டிஎஸ்க்கு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் தான் முடிச்சிருப்பாங்க. அந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்கலாம். ஓகே, என்னென்ன லாங்குவேஜ்லஸில் இதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் வந்து காமன். வேறஸ் பேப்பர் 4 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் அந்த டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 3ல் வந்து நம்ம என்ன சர்க்கிளில் இருக்கோமோ அந்த சர்க்கிளில் அந்த லோக்கல் லாங்குவேஜ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கன்வர்ஷன் இருந்து இருக்கும். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸாக வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் செட் பண்ணியிருக்கு. ஸோ பேப்பர் 1 அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாக 40, 40 அண்ட் 60 அண்ட் ரெஸ்பெக்டிவ் பேப்பர்ஸில் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நம்ம எடுத்துருக்கணும். ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 37, 37, 60, எஸ்டி, எஸ்சி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு வந்து 33, 33 அண்ட் 50 அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, இது செலெக்ஷன் ப்ராசஸ். நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2.5 hours இந்த எக்ஸாம். பேப்பர் 4 மட்டும், அதாவது ஸ்கில் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லேட்டர் டேட்டில் நடக்கும். The selection will be based on combined marks of paper 1 and paper 2 provided the candidates has qualified in paper 3 and 4. அதாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் 3 and 4 வந்து குவாலிஃபைங் நேச்சர், வெரஸ் நம்ம மெரிட் லிஸ்ட் வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பேஸ் பண்ணி தான் இருக்கும். எம்டிஎஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம முன்னே சொன்ன மாதிரி பேப்பர் 1 பேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ யார் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அதை பொறுத்து தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் கீழே இருக்காங்க அப்படின்றதுனால அவங்கள எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அது இப்போ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸும் எடுத்துருக்கணும், அட் த சேம் டைம் அந்த மெரிட் லிஸ்ட்டில் டாப்பராகவும் இருக்கும்போது அது இன்னும் அவங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்.
இந்த டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த எக்ஸாமுக்கு அழைப்பாங்க அப்படின்னாக்கா ரேஷியோ என்ன ரேஷியோவில் அப்படின்னு பார்த்தோம்னா 1:5 என்ற ரேஷியோவில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு நமக்கு வந்து ஒரு 10 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு 50 பேரை கூப்பிடுவாங்க. வில் பி த 5 times ஆஃப் டோட்டல் வேக்கன்சின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு 50 மெம்பர்ஸாக கூப்பிட வாய்ப்பு இருக்குது. அண்ட் குவாலிஃபையிங் ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி டெஸ்ட் மார்க்கிங் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன் கேஸ் ஆஃப் அன்ஃபில்ட் வேக்கன்சி டியூ டு நான் ஜாயினிங் அண்ட் நெக்ஸ்ட் கேண்டிடேட் மெரிட். ஓகே, இதை நம்ம சொன்னோம் இல்லையா 1:5 அப்படின்ற ரேஷியோவில் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது எப்படி அது செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அந்த போஸ்டிங்கோ இல்லை ரொம்ப தொலைவாக கிடைக்குது, அவங்க ஓன் டிவிஷனில் கிடைக்கல அப்படின்னும்போது அது அவங்க வேணான்னு சொல்ல வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணான்னு சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் மெரிட் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆல்ஃபர் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் அப்டேட்ஸ். தேங்க்யூ.